திமுகவின் பிற்போக்குத்தனத்தை காட்டுகிறது உதயநிதியின் கருத்து என்று எல்முருகன் சாடியுள்ளார். கோவை கொடிசியா அருகே உள்ள தனியார் அரங்கில் பாஜக மற்றும் RSS விசுவ இந்து பரிஷத், இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகளின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு பாஜக தேசிய செயலாளர் PL சந்தோஷ் தலைமை வகித்தார். இதில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் H ராஜா, மாநில தலைவர் அண்ணாமலை, முன்னாள் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம், MLA-க்கள் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், RSS அமைப்பின் நிர்வாகி அஜய் கோஷ் உள்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த இந்து அமைப்புகளின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தொடர்பாகவும் வருகிற மக்களவை தேர்தல் குறித்தும் விவாதித்ததாக தெரிகிறது. முன்னதாக கோவை விமான நிலையத்தில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் கூறும்போது, தை மாதம் தமிழகத்தில் சூழ்ந்திருக்கும் இருள் நீங்கி ஒளி பிறக்கப் போகிறது. அயோத்தி ராமர் கோயில் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி கூறிய கருத்து திமுகவின் பிற்போக்குத்தனத்தை காட்டுகிறது. ராமர் கோயில் 500 ஆண்டுகால கனவு, லட்சியம், தியாகங்கள் நிறைவேறி எதிர்பார்ப்புகளுடன் வருகிற 22ஆம் தேதி திருவிழா நடைபெற உள்ளதை இந்தியா முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள். பிற்போக்குத்தனமாக பேசும் திமுகவை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்று கூறியுள்ளார்.